ஒரு நிமிஷம். எங்கடா அந்த மாசம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்? இந்த பார், அனாவசியமா என் விஷயத்தை தலையிற. உன் விஷயத்தை நான் எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. என்ன பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டியது இல்ல. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. குடுக்கலக்கா, வச்சுக்கிட்டா என்ன பண்றேன்? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்களா இல்லையான்னு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என்னால கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் பேசிக்கிறேன். என்னடா? மார்க் ஷீட் கொடுத்து ஒரு வாரம் ஆகுது. இன்னைக்குதான் கடைசி நாள். இதுல கையெழுத்து போட்டு கொடுமா. இத்தனை நாளா உங்க அப்பா தானே கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு என்ன புதுசா எங்கிட்ட கேக்குற? வருஷக்கணக்கா பாவம் அவரே போடுறாரு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமே தான் உன்கிட்ட கேட்டேன். எத்தனை சப்ஜெக்ட்ல ஃபெயில்? ஏன் உன் மகனால அவ்வளவு நம்பிக்கை? ஃபெயில்லாம் ஒண்ணும் கிடையாது. 2 சப்ஜெக்ட்ல மார்க் கம்மி, அவ்வளவுதான். இந்த விஷயம் உங்க அக்காவுக்கு தெரியுமா? ஐயோ, வேற வேணையே வேண்டாம். அவளுக்கு தெரிஞ்சா வீட்டை 2 ஆக்கிடுவா. அவ வரதுக்குள்ள சீக்கிரமா கையெழுத்து போட்டு கொடுமா. இதான் கடைசி தடவை. இனிமே நான் கையெழுத்து போட மாட்டேன். சீக்கிரமா. நீங்க தான் இவனை கெடுக்குறீங்க. இப்ப எப்படி வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்? ஏதோ ஒரு மாசம் மார்க் கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டான். அதுக்கு போய் ஏன் இப்படி சத்தம் போடுற? இன்னைக்கு 2 சப்ஜெக்ட்ல கம்மியா மார்க் வாங்கிருக்கான். நாளைக்கு 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆவான். அப்பா அம்மா கையெழுத்து சுலபமா இருக்கு. நாளைக்கு இவனே கையெழுத்து. முதல்ல உன்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. வருஷத்துல ஒரு நாள் தான் ஆயுத பூஜை வருது. இன்னைக்காவது சின்சியரா வேலை செய்யுங்க. செய்யற வேலையை சின்சியரா செய்யற தொழிலாளிங்க பெங்களூர்லயே உங்க கடையில மட்டும்தான் இருக்காங்க. இது அடிக்கடி நீங்க மறந்துடுறீங்க. எங்களையெல்லாம் நீங்க தெய்வமா மதிக்கணும். மதிக்கிறதே இல்ல. நாங்க போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. அறிவு வெட்ட முண்டாம். உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே தண்டம். இதுல உங்களை தெய்வமா வேற மதிக்கணுமா? லண்டன்ல இருந்து என் பையன் வரட்டும். உங்க மாதிரி முட்டாள்களை எல்லாம் வெளியேற்றிட்டு புத்திசாலியா வச்சுக்க போறேன். புத்திசாலிகளை வச்சுக்க போறீங்களா? என்னடா ஆச்சு? ஒண்ணும் ஆகல. அப்ப நீங்க எங்க முதலாளி போவீங்க? பேசுவடா. வர வர இந்த ஸ்தாபனத்துல தொழிலாளி யாரு முதலாளி யாருன்னு வித்தியாசம் தெரியாம போய்கிட்டு இருக்கு. 91 ரவி ஆயுத பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ என்ன வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க. இவர் பேச ஆரம்பிச்சாரு, பொழுதே விடிஞ்சு போகும். புரியுதா? குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது போதும். மூதவிகளா குளிக்காம கொள்ள வந்து நிக்காதீங்கடா. குளிச்சிட்டு தான் வருவோம். உங்க வண்டி வந்துருச்சு, கிளம்புங்க. கிளப்புறதுலே முதலாளி. கார் ரெடி. நீங்க சீக்கிரமா கிளம்புங்க. கார் எல்லாம் ரெடியா இருக்கிறது சரி. நீங்க எல்லாரும் காலையில 8 மணிக்கு ரெடியா இருக்கணும். நாளையில இருந்தாவது சாமியை கும்பிட்டு உருப்புறதுக்கு வழிய பாருங்கடா. சாமி கும்பிடுறதுல எங்களுக்கு தண்ணி போட்ட பாடு. தண்ணி போட்ட பாடு அதெல்லாம் நாங்க பிரமாதமா கொண்டாடுவோம். நீங்க வாங்க வாங்க, வேகமா வாங்க. இப்படி ஆம்பளை ஔவையார் மாதிரி கும்பெல்லாம் ஊனிட்டானதான் விடிய கால தான் போய் சேருவீங்க. எங்க பொழப்பு கெட்டுடும். ஏய் முதலாளி, எதமா பதமா பார்த்து உட்கார வையா. என்ன வீட்டுக்கு அனுப்புறதுல உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? பனி முதலாளி, பனி மேல பாத்தீங்களா? இப்படி ஒரு பணியில் நீங்க நினைஞ்சா உடம்பு என்னத்துக்காகும்? முதலாளியாவா நினைக்கிறோம்? வேற என்னவா நினைக்கிறேன்? தெய்வமா நினைக்கிறோம். தெய்வம் பணி நனைய கூடாது, நனைஞ்சா உடம்புக்கு ஆகாது. சாவியை போட்டு சீக்கிரமா கிளம்புங்க. சாவி அங்க இருக்கு. கார் கிளம்பும் வரை காத்திருக்க நேரம் இல்லை. அதனால முதலாளிக்கு விட்டுருவான். எது? காரை ஸ்டார்ட் பண்ணி தள்ளி விட்டுருவோம். ஓகே, தள்ளு.
உப்புன்னு தூக்குதுப்பா. ஐயோ கடவுளே, என் கல்லானம் கல்லானாலும் நீதான்பா கடவுள். நீ சொல்லு. மலையில மாரியாத்தாளுக்கு மந்திரிக்கிறவன் அவன் கிடக்குறாங்க கடவுள். நீ சொல்லுப்பா, வாயில வாசனை வரல. ஓகே கொடு, நான் பாத்துறேன். அம்மாவை நான் சமாளிக்கிறேன். மா ஒரே மழை. மா பக்கத்து வீட்டுல ஏதோ கருவாடு வாசனை அடிக்குது, நீ மூக்க மூடிக்க. என்னம்மா அப்படி பாக்குற? நான் ஒண்ணு தப்பா பாக்கலையேப்பா. இல்ல, நீ பாக்குறத பார்த்தா நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டு வந்ததா நீ கண்டுபிடிச்சிட்ட மாதிரி இருக்க. அதெல்லாம் நீயா நினைச்சுக்கிற. முதல்ல உள்ள வா. அப்ப நீ என்ன தப்பா நினைக்கல? நான் தப்பா நினைக்கலடா. வா. சரி இப்ப வா. தலையை தொடச்சுக்கப்பா. நீ நல்ல அம்மா. ஆமா. உட்காரு. உட்காருடா. உட்காந்துக்கிறேன். ம். அம்மா, நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையில இருந்து என்னைக்காவது தவறி இருக்கணாமா? செய்ய வேண்டிய கடமையில இருந்து தவறலப்பா, வாழ வேண்டிய வாழ்க்கையில இருந்து தவறிட்டியே. ஏண்டா இப்படி ஒன்ன நீயே அடிச்சுக்கிற? அம்மா, எனக்கு மனசு சரியில்லைம்மா. அம்மா, நீ சாப்பிட்டியா? என்னை விட்டு என்னைக்கு நீ சாப்பிட்டுருக்க? அந்த காலத்துல எங்க அப்பனுக்காக காத்திருந்த, இந்த காலத்துல அவர் மகனுக்காக காத்துட்டு இருக்க. நீ பெண் தெய்வம். நாளைக்கு காலையில சீக்கிரமா அலாரம் வச்சு எழுப்பு, அப்பதான் நீ பெண் தெய்வம். இன்னும் சொல்லுங்க சார். பாக்கெட்ல இருக்கு. தைரியமா வண்டியில ஏறி உட்கார சொல்லிட்டேன். உண்மையிலேயே உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? இத நீ கார்ல ஏறதுக்கு முன்னாலே யோசிச்சிருக்கணும். இப்ப ஒண்ணு குறைஞ்சு போல. அதோ தெரியுதே பஸ் ஸ்டாண்டு, அங்க இறக்கி விட்டேனா நான் பஸ்லயே போயிடுவேன். குட் மார்னிங். சாரி, நமஸ்காரம். வாடி, உன்னை நான் வீட்லயே டிராப் பண்றேன். அப்படியே நீ ஒர்க் ஷாப்ல இறக்கி விட்டுறியா? பாத்துமா, ஸ்டேரிங் இடிக்க போகுது. ரவி, பிரேக் அமுக்கு. நான் சைக்கிள்ல போறேன், நீ பஸ்ல போ. என்ன அவசரம்? வண்டியில பிரேக் இல்லப்பா. பிரேக் இல்லாட்டி 2 வீல் இருந்தா போதும், போடா. குரங்கு குறுக்க வருது தானே பிரேக் போட்டேன். அப்போ வந்து கார் மேல இடிக்கிறியே, கண்ணல இருக்கிற 2 கண்ணையும் உன் மேல வச்சிருக்கேன். அப்புறம் நான் என்ன பண்றது? என்ன பார்த்தா உனக்கு குரங்கு மாதிரியா தெரியுது? இப்ப பார். அம்மா, கை முட்டி, கால் முட்டி. ஐயோ, பெங்களூர் பெருமக்களே எல்லாம் வாங்க. முட்டி முட்டி அடிச்சு. ஐயோ அம்மா, வண்டி ஓட்ட தெரியாம வண்டி ஓட்டி. அம்மா, என்ன இடிச்சுடா பாரு, வழி கூட வச்சுடா. ஐயோ, வெளில வர சொல்லுங்க. ஏடி கொக்கு மாதிரி எட்டி பாக்குறேன். தம்பிக்கு எங்க அடிபட்டதுன்னு தெரியாம கத்திக்கின்னு இருக்குது. நீ பாட்டுக்கு உள்ள உட்கார்ந்திருக்கே. வெளியில வாமா. ஐயோ, உங்க வண்டிக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? வண்டியா? வண்டி போச்சுன்னா கூதலே போச்சுமா. மனுஷனுக்கு ஏதாவது அடிபட்டு கை கால் ஒரு முக்கியமான ஐட்டம் போச்சுன்னா இந்த கன்னி பையனை யார் கட்டிக்குவா? இந்த பொண்ணு கட்டிக்குமா? நீ கட்டிக்குவியா? வண்டி ஓட்டி பழகிறதா இருந்தா கிரவுண்ட் மேல ஓட்டுங்க. சைக்கிள் மேல ஓட்டாதீங்க. எங்கள மாதிரி வயசு பசங்களுக்கு சேஃப்டியே இல்லாம போச்சு. பெரிய சேஃப்டி. வீட்ல ஒரு வேலை செய்ய வக்கில்ல, வீதிக்கு வந்துட்டீங்க பஞ்சாயத்து பண்ண. அட வாடா. ஐயோ அம்மா, அப்படி கேளுங்க, அங்க கேளுங்க, அவட்ட கேளுங்க. ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. அழுறா பாருங்க. ஐயோ அம்மா, கேளுங்க, நல்லா கேளுங்க. நல்லா போதும். ஆவுன்னா வந்துருவீங்களே, நூன் ஷோ காட்டுற மாதிரி. போங்க வேலையை பார்த்துக்கிட்டு. 2 பேர் இடிச்சுட்டா உங்களுக்கு கொண்டாட்டமா? ஒரு வயசு பொண்ணு ஒரு அழகான பையனை பார்த்தோன்னா வந்து இடிச்சுட்டா. போங்க. குரங்குன்னு சொன்னல, அது இப்படிதான் புத்தியை காட்டும். உன் கண் கலங்கனா என் மனசு தாங்க மாட்டேங்குது. இவ்வளவு நாளா உனக்காக என் மனசு கலங்குதே, அது மட்டும் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஏங்க, நீங்களே சொல்லக்கூடாதா? இல்ல, நான் நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சரி, கல்லா இருக்க மனசு எப்ப கனியுதோ அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். L for love, till I love you.
அடாடா, என்ன தொழில் பக்தி, பட்டையில அடிச்சு கொண்டாடி இருக்கானுங்க. என்ன அதுக்கு பின்னால பாட்டில், என்னது ஆல்கஹால் வாட அடிக்குத? ஆல்கஹாலா அப்படின்னா என்ன முதலாளி? ஏடா ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி ரீல் விடுறிய, ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு ஆடி இருக்கிறீங்க, என்கிட்ட என்னன்னு கேக்குறீங்களா? என்ன பார்த்தா குடியார மாதிரி தெரியுதா? என் மூஞ்சி நல்லா உத்து பாருங்க. காலங்காத்தால ஓ மூஞ்சிய பார்த்துட்டு நல்ல காரியம் எல்லாம் நடக்க வேணாம். முதலாளி, இது பீர் பாட்டில் இல்ல முதலாளி, டிஸ்டில் வாட்டர். ஆமா, அது தொழிலுக்கு பயன்படுத்தேன் தான் பட்டை அடிச்சு நடுவுல ஒரு குங்குமம் வச்சோம். பட்டை போடுறத பத்தி எனக்கு கவலை இல்ல, இப்படி கூட தண்ணி அடிச்சீங்களே அத பத்தி தான். ஏடா இன்னைக்கு காலையில ஆயுத பூஜை, உங்க ஆயுதங்களை எல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டா தானே சரஸ்வதி தொழில் கொடுப்பா. இல்ல முதலாளி, விடிய விடிய வேலை செஞ்சோம். சரஸ்வதிக்கு படைச்ச பொறி இது எல்லாம் வச்சிருக்கோம். பொறுக்கிட்டு போன்றியா? பெனாதி பயல வந்து எடுத்து வண்டியில வைடா. சரி முதலாளி. உன்ன ஸ்பேனர் ஒண்ண காட்டுறீங்க. என்னங்க உங்க ஃப்ரெண்ட் வண்டியை ரெடி பண்ணிட்டாங்களா? அவ வண்டியை ரெடி பண்ணிட்டாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆ. வர்ற 10ஆம் தேதி எனக்கு மேரேஜ், அதான் இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கல்யாணம் உள்ளூர்லயா வெளியூர்லயா? இங்கதான். அப்போ நம்ம நிச்சயம் வருவாள்ல? கல்யாணத்துல எனக்கு தோழியாவதா? நிச்சயமா வருவா. சார், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவளை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுங்க, அப்புறம் ஏன் இப்படி நடந்துட்டீங்க? அவ தானா திருத்தினாதான் உண்டு, வேற யாரும் அவளை திருத்த முடியாது. உண்மைதான், என்ன தவிர வேற யாரும் அவளை திருத்த முடியாது. நான் திருத்தி காட்டுனா இல்லையான்னு பாருங்க. சாரி. யோ, இங்க வாயா. எதுக்கே சாரி சொன்ன? இல்ல, ஒரு பக்கமா இடிச்சிட்டேன், அதான். இடிச்சிட்டா சாரி சொல்லுமா? எங்க ஊர் பக்கம்லாம் இடிச்சா சாரி தான் சொல்லுவோம். பெருசா ரேப் பண்ண மாதிரி சாரி சொல்றியே, போய் வேலையை பாரியா. ட்ரெஸ் தான் பச்சையா இருக்குன்னு பார்த்தா ஆள் அதை விட பச்சையா இருக்கா. என்ன சார் தொண்டை கரகப்பா? சும்மா இருங்க சார். என்ன சார் இது, ஷோகேஸ்ல வைக்க வேண்டிய பொம்மை எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க? ஏனுங்க, 50 ரூபாய்க்கு எல்லாம் காக்கி துணி கிடைக்குமே, அது இங்க கிடைக்குமா? சார் 50 ரூபா ஷர்ட்லாம் மேலதான் கிடைக்கும், இங்க எல்லாம் காஸ்ட்லி ஐட்டம்ஸ். காஸ்ட்லினா 30 ரூபாய்க்கு பனியன் துணி கிடைக்குமே, அதாவது கிடைக்குமா? யோ, முதல்ல என்ன பார்த்து பேசியா? 30 ரூபா ஷர்ட்லாம் எக்ஸிபிஷன்ல தான் கிடைக்கும். எங்க எதை கேட்கணும் விவசாய கிடையாது உனக்கு? இந்த புடவையை பேக் பண்ணுங்க சார். அதுக்கு முன்னாடி ஏன் சார் இங்க இந்த ஜாக்கெட் பீஸ் எல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும் சார். அள்ளி விடுங்க. விடுறேன். 2x1, 2x2 ஷிஃபான் ஜாக்கெட் பாத்தீங்களா? அவசரப்படாதீங்க சார், புடவைக்கு தகுந்த ஜாக்கெட் தேடிட்டு இருக்கேன்ல. மேட்சா பிளவுஸ் வாங்கணும்னா புடவை கொண்டாந்துருக்கீங்களா? புடவை கொண்டு வரல. என்ன இந்த பெரியம்மா கட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி மஞ்சள் கலர் புடவை வச்சுங்களேன். மஞ்சள் கலர் புடவைக்கு இந்த பச்சை ஜாக்கெட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பாக்குறீங்களா? அப்புறம் அடுத்து இன்னொன்னு சொல்லுங்க. இன்னொன்னு அந்த பொண்ணு கிட்ட பிங்க் கலர்லயே ஒரு புடவை இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிங்க் கலர் புடவைக்கு சேர்த்து ஒரு ஜாக்கெட் கொடுத்துருங்களேன். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? சார் ஒரு சின்ன சந்தேகம், உங்க மிஸ்ஸஸ் குண்டா இருப்பாங்களா ஒல்லியா இருப்பாங்களா? கிட்டத்தட்ட அந்த அக்கா மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ 80 சென்டிமீட்டர் போதும். போதுமா? போதும். ரவி, சரி, ஒரு நிமிஷம் வரீங்களா? தாராளமா போலாமே. தொடாம வாங்க. தொடாம எப்படி? முக்கியம், உனக்கு எவ்வளவு தேவையோ அவளை கூட்டிட்டு வந்து துணி எடுத்துக்கோ. பாக்குற பொம்பளைங்களை எல்லாம் கை நீட்டி துணி எடுக்கிற வேலை வச்சுக்காத. மரியாதையா என்ன சீக்கிரமா லவ் பண்ணிட்டு, இல்ல இதே மாதிரிதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்து சைட் அடிப்பேன். என்ன சொல்றேன்? ஏய், புடவை எடுத்துட்டு வாடி.
ஆமா ஆஷா எங்க போயிருக்கா? அம்மா காலையில எந்திரிச்சு ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போயிட்டாங்க. இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க முதலாளி. பிக்னிக் போயிருக்காடா? மனத்தோரமா நிறுத்து. முதலாளி, நீங்க மட்டும் குடிக்காம என்னையும் குடிக்க வச்சு ஏன் இப்படி வழிநடுக பிரச்சனை பண்றீங்க? ஃபாரின் போறதுக்கா சொல்றேன், ஊரின் போறதுக்கு தானே நிறுத்த சொல்றேன். ஸ்கூல் பையன் மாதிரி இந்த ஆளுக்கட பெரிய தொந்தரவா இருக்கு. அடி வேற. ரவி, ஆ, தனியா போ, பயமா இருக்கு, கொஞ்சம் பின்னால வாடா. அவ்வளவு பெரிய தொல்லையா போச்சு சார். ஏப்பா ரவி, சொல்லுங்க. என்ன எவனோ ஒருத்தன் நம்ம வண்டியை படுக்க வச்சுட்டு போயிட்டானே, எப்படி ஓட்டுறது? படுத்துக்கிட்டே ஓட்டுறது. அப்ப படு. சும்மா வயிற்றுல கிண்டாதீங்க முதலாளி. எவனோ ஒருத்தன் நம்ம வண்டியை பாட்டா உடைச்சிட்டு போறான். அது யார் என்னன்னு பார்த்தா அவன் மூஞ்சி மாதிரி உடைக்க வேண்டாம். யாரா வேணான்னு சொன்னா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. சீக்கிரமா ஏறுங்க. ஏறேன்டா. ஓய், யார் பாரு வீட்டுல? யார் நீ? ஏன் எல்லாத்தையும் வந்து கட்டிட்டு இருக்க? கத்துறமா, அந்த ஆள வர சொல்லியான்ற. மரியாதையா வெளியே போ, இல்ல மரியாதை கொடுத்து வெளியே அனுப்ப வேண்டியது இருக்கும். மரியாதை கொடுத்து அனுப்புவீங்களா? என்னங்க அது வம்பா போச்சு? வண்டி அடிச்ச உள்ள இருக்கா, அவள வர சொல்லியா? டேய், ஒழுங்கா வெளில போறீங்களா இல்ல உதவ வாங்கிட்டு போறீங்களா? ரவி, அடிச்சிருவாருங்க போல் இருக்கு, எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு கூட தான் பயமா இருக்கு முதலாளி. உனக்குமா? ஆமா, நீங்களா கொஞ்சம் தைரியமா பேசுங்க. ஏய், நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா நீ அந்த அளவுக்கு போயிடாத. எந்த அளவுக்கு முதலாளி? ஐயோ, அறிவட்டவனே, ஆஸ்பத்திரி அளவுக்கு போயிடாத. ஆஸ்பத்திரியா? அவன் பாய ஆரம்பிச்சானா தாங்க மாட்டீங்கடா பாவிகளா. யோ, இப்ப உங்களுக்கு என்ன ஆகணும்? அப்படி பணிவா கேளு. வண்டியில டேஞ்சர் லைட் உடைஞ்சு போச்சு, ஹெட்லைட் உடைஞ்சு போச்சு, இண்டிகேட்டர் உடைஞ்சு போச்சு, கண்ணாடி உடைஞ்சு போச்சு. இதெல்லாம் எவ்வளவு ஆகும் தெரியுமா? எவ்வளவு ஆகும் முதலாளி? 399 ரூபா 95 பைசா. அவங்க என்ன கேக்குறாங்களோ கொடுத்தனப்பு. அப்படி போட் தாக். முடிவோட வரா முதலாளி. நீங்க பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்றீங்க. ஆனா இந்த பசங்க உங்க அப்பா அம்மா வச்ச பேரையே போயிடுவானுங்க போல இருக்கு. ஏற்கனவே பேர் போனவர் போல இருக்கு, ஒசரத்துல இருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? நாங்க ஒண்ணும் அநியாயமா எல்லாம் கேட்க மாட்டோம், நியாயமா தான் கேட்போம். கேட்டுட்டோமா முதலாளி? ஒன்னா கேட்க போற, கேளுடா. அப்ப பொண்ணே கேட்டவா? வம்பெல்லாம் விலைக்கு வாங்காத, தேவைப்பட்டதை கேளு. 399 ரூபாய் 95 பைசா. இதுல 400 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பாரு, 5 பைசாவை தூக்கி ஏறி, நாமெல்லாம் மான மரியாதை உள்ளவங்க. நமக்கு மான மரியாதை எல்லாம் இருக்கு, ஆனா 5 பைசா சேஞ்ச் இல்லையே. அதுதானே நம்ம கிட்ட இருக்க ஸ்பெஷல். எது இருக்கணுமோ அது இருக்காத. ஆனா விசிட்டிங் கார்டு இருக்கு. இந்தா, இதை எடுத்துட்டு வந்து இந்த அட்ரஸ் நாளை காலை 5 பைசா கலெக்ட் பண்ணிக்க. ஏண்டா, நம்ம கடைக்காடு தானே. என்னையா? உன்னை தவிர வேற யாராவது மேல இருக்காங்களா? இல்ல. அப்ப கீழே இறங்கி வா. என்ன ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் அப்படி திரும்புங்க. எந்த பொசிஷன்ல பார்த்தாலும் ஞாபகத்துக்கு வரலையே. இந்த பர்ஸ் ஆவது ஞாபகம் இருக்கா? ஏன் பர்சாச்சே, அது எப்படி உங்ககிட்ட வந்தது? பிக்பாக்கெட் அடிச்சிட்டீங்களா? இது வரைக்கும் இல்ல, இனிமேதான் அடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். பர்ஸ் இல்ல, 399 ரூபாய் 95 காசு. இப்போவாவது என்ன ஞாபகம் இருக்கா? 5 பைசா நீ மிச்சம் தரணும். அதாவது ஞாபகம் இருக்கா? 5 பைசா? அல்பம் 5 பைசாக்காகவா மாருதி கார்ல பெட்ரோல் எல்லாம் ஊத்தி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? அத பத்தி நீ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீதான் ரொம்ப பெரிய மனுஷனாட்டம் விசிட்டிங் கார்டு எல்லாம் கொடுத்து காசை கலெக்ட் பண்ணிட்டு சொன்னல. கொண்டா 5 பைசாவை. ஐயோ, என்னடா அது வம்பா போச்சு. அவசியம் வேணுங்களா? வேணும்னு கேக்குறேன்ல. 2 5 பைசா ஒன்னா சேர்ந்து 10 பைசாவா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு தேவை ஏன் 5 காசு. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. எனக்கு ஏன் 5 பைசா வேணும். நான் ஏன் தடுமாறேன்னா, மைசூர் மகாராஜாவோட கடைசி வாரிசே நான் தாங்க. தானம் பண்ணி தான் கர்நாடக மாநிலத்தையே கவர்மெண்ட் கொடுத்துட்டோம். அதனாலதான் 5 பைசா கூட இல்லாம திண்டாட்டமா இருக்கு. கடன் வாங்கி தரேன். ஹலோ பிரதர்ஸ்,
நண்பர்களே, ஒரு 5 பைசா கடனா கொடுக்க முடியுமா? அந்த அளவுக்கு இங்க யாரும் பிச்சைக்காரன் இல்ல. நேரத்துக்கு கை கொடுக்க மாட்டீங்களே. அண்ணா நீங்க? மைசூர் மகாராஜாவுக்கு கடைசி வாரிசே நான் தான். இப்படி தானம் பண்ணியே கர்நாடகா மாநிலத்தையே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன். கடைசியா இருக்கிறது இந்த 5 பைசா தான். தம்பி, இத வச்சுக்கிட்டு நீயாவது நல்லா இருப்பா. கண்மணி தன்னை சுடும். இந்தாங்க. அஞ்சு பைசாவுக்கு இவ்வளவு மரியாதை இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா இத நானே கொடுத்திருப்பனே. ஏண்டி 18 வயசு ஆகுது, ஒழுங்கா கோலம் கூட போட தெரியல. புருஷ வீட்டுக்கு போய் என்னடி பண்ணுவ? புருஷனே கூப்பிட்டு கோலம் போட சொல்லுவ. நீ சொன்னாலும் சொல்லுவ. ஒழுங்கா போடு. ஏன் பொண்ணை திட்டிக்கிட்டு இருக்க? கோலம் போடுறத பத்தி நீ கவலைப்படாதம்மா. உங்க அம்மாக்கு சொல்லி கொடுத்த நான் தான். ஆமா, இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. நமஸ்காரம். வாங்க வாங்க கிருஷ்ணசாமி. இதுல 4-5 மாப்பிள்ளைகளோட போட்டோக்கள் இருக்கு. உங்க பொண்ணுக்கு எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்னாலான முயற்சிகளை பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஏற்கனவே பார்த்த எந்த மாப்பிளைக்கும் என் பொண்ணு பிடிக்கலையா? பிடிச்சிருந்தா இந்நேரம் உங்க பொண்ணுக்கு முகூர்த்தமே முடிஞ்சிருக்கும். நான் கொடுத்த மாப்பிள்ளைங்க போட்டோவோட இந்த ஜாதகத்தையும் கொடுக்குறேன். எல்லாமே வெளியூர் மாப்பிள்ளைங்க தான். இதுல ஒரு ஜாதகமாவது உங்க பொண்ணுக்கு பொருந்தாமலையா இருக்கும். கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடை நான் பண்றேன். தைரியமா இருங்க. ஹலோ, மாருதி ஆட்டோமொபைல்ஸா? ஆமா சார், எங்க வீட்ல கார் ரிப்பேரா இருக்கு. அட்ரஸ் சொல்றேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க. பிளாட் நம்பர் 31, 4th ஸ்ட்ரீட், பிரிம்ரோஸ் ரோட், மெஜஸ்டிக் சர்க்கிள். யாராவது அனுப்புறீங்களா? சரிம்மா, இப்ப ஆள் அனுப்புறேன். ஓகே. ரவி, ஏமா வீட்ல யாரும் இல்லையா? இந்த வீட்ல தானே கார் ரிப்பேர்னு போன் பண்ணீங்க? ஹலோ, நீங்க தான் போன் பண்ணி வர சொன்னீங்களா? ஏன் நாங்க ஃபோன் பண்ணா நீங்க வர மாட்டீங்களா? நீங்க பண்ணா நாங்க வருவோம். ஆனா வந்தா வீட்ல ஒரு நாய் கூட இல்ல. ஐம் சாரி, வீட்ல யாருமே இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஆமா, வண்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பக்காவா ரெடி பண்ணிட்டேன். டேஞ்சர் லைட், ஹெட் லைட் எல்லாம் மாத்திருக்கேன். கண்ணாடி கூட புதுசா போட்டிருக்கேன். என்ன பண்ற நீ? இல்ல ஒண்ணு இல்ல, இந்த ஹாரன் சரியா ஒர்க் பண்ணுதான்னு பார்த்தேன். ஆமா, நீதான் காஸ்ட்லி மெக்கானிக் ஆச்சே, ரொம்ப செலவா இருக்குமே. பணம் பாத்துச்சா? பத்தலதான், ஆனா தப்பு எங்க மேல இருக்குல்ல, அதனாலதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாருதி கார்ல ஹெட்லைட் உடைச்சா எவ்வளவு நாள் ரெடி பண்ணுவ? ஒரே நாள் ரெடி பண்ணுவேன். இந்த கண்ணாடி உடைச்சா? அத 2 நாள் ரெடி பண்ணுவேன். ஒட்டு மொத்தமா 1 மாசம் என்னோட கார் உன் ஒர்க் ஷாப்ல இருக்கணும்னா இத என்ன பண்ணணும்? ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், காரை கண்ணா பின்னான்னு உடைக்கணும். பணத்திமிருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இன்னைக்குதான் அதை நேர்ல பாக்குறேன். உன்னை நான் 1 மாசம் பாத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. எடுத்துக்கிட்டு போ. ஆஷாக்காருக்கு என்னாச்சு?
எதுனா ஆக்சிடென்டா? ஆக்சிடென்ட்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நேத்து இங்க வந்து தரால் பண்ணாரு ஒரு மெக்கானிக். அந்த ஆளுக்கு அம்மா போன் பண்ணி வர சொன்னாங்க. இந்த கார் 1 மாசம் ஒர்க் ஷாப்ல இருக்குன்னா என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆளு கண்ணா பண்ணான்னு உடைக்கன்னு சொன்னாரு. அதான் உடைச்சு அனுப்புறாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. வேலைக்காரன்ல இவன்ல வேலைக்காரன் 500 ரூபாய் பில் போடுற வண்டியை கொண்டாடான்னா மாச கணக்கா வேலை செய்யற வண்டி எல்லாம் கொண்டாந்து இருக்கிறான். ஆமா ஏங்க அப்பா சவுண்ட் இவ்வளவு வருது, பார்ட்டி யாருடா? சவுண்ட் பார்ட்டி. வயித்துல பிறக்காம பணத்துல பிறந்த ஒருத்தியோட திமிருக்கு அடையாளம் தான் இந்த வண்டி. முதலாளிக்கு பணப்பட்டி ரொம்பணும், தொழிலாளிக்கு வயிறு ரொம்பணும். நம்ம பாலிசிக்கு இந்த வண்டி சரியான தீனி. வேலைக்காரன்னா இவன்ல வேலைக்காரன் நான் சொல்லல, நீங்க சொன்னது. அதனால அடுத்த மாசத்துல இருந்து சம்பளத்தை கொஞ்சம் ஏத்துங்களேன். முதல்ல வண்டியை தேத்து, அப்புறம் நாங்க ஏத்துறோம். உங்க பையனை பத்தி பெருமை அடிச்சது போதும். ஒரு நிமிஷம் வாங்க, அவ படிக்கிற லட்சணத்தை காட்டுறேன். Do you know how the early car makers had toiled to put the world on wheels? Motoring then was the preserve of a few in America. நானாயிட்டால் அது நடந்து விட்டா இந்த ஏழைகள் வேதனை படமாற்றா உயிர் உள்ள. இதுதான் உன் பையன் படிக்கிற லட்சணமா? அவன் முகத்துல படிக்கிற கலையே இல்ல, திருட்டு கலை தான் இருக்கு. யாரை எப்படி ஏமாத்தலாங்கிறத பத்தி கேளு, கரெக்டா சொல்லிடுவான். எக்கடோ கேட்டு தொலைடா. ஏண்டா, உனக்காக போய் உங்க அப்பா கிட்ட நான் வக்காலத்து வாங்கின பாரு, என்ன அடிக்கணும். போன மாசம் தானே உனக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் உனக்கு படிக்கணுங்கிற அக்கறையே வரலையா? ஆமா, படிச்சு என்னமா பண்ண போறேன்? நீ இந்த பானிபட்டு போறதான் படிச்ச, நானும் இந்த பானிபட்டு போறதான் படிக்கிறேன். அநேகமா பார்த்தா என்னோட பையன் கூட இதுதான் படிப்பான்னு நினைக்கிறேன். படிச்சு உருப்படுறதுக்கான வழிகள் எதுவும் தெரியலமா. அட்லீஸ்ட் பாடியாவது முன்னுக்கு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை திருத்தவே முடியாதுடா. என்னை விட உங்க அப்பா உன்னை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. இத்தனைக்கு காரணம் நீ தானே. உன்னை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சுக்கிறேன். கவனிடா பாக்கலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் பதிலா ஒரு 10 ரூபா கொடுக்க முடியுமா? உன்னெல்லாம் கவுண்டர் பண்ணி திட்டுற மாதிரி திட்டணும்டா. இந்த மோதிரத்தை வச்சுட்டாவது, வட்டி கடைக்கு போ. இந்த ஆயுதங்களை வச்சாவது, பேரிச்ச மரம் தான் கிடைக்கும், அது கூட என்கிட்ட இல்ல. இந்த லெட்டரை வச்சாவது. லெட்டரா? உன் மச்சா லெட்டரு. இதுக்கு நீ எவ்வளவு கொடுக்க முடியும்? மச்சா லெட்டருக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இப்போதைக்கு 50 ரூபாய் இருக்கு. இந்தா. மாமா வேலை பார்த்தா தான் கேவலம். மச்சானுக்காக வேலை பார்த்தா தப்பே இல்லை. மச்சான்கள் வாழ்க. ஏண்டா, அவ்வளவு நீயும் சேர்ந்துட்டு என்னடா ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? டேய், அது தூக்கி அங்க வீடா கேக்குறல்ல. இந்த பார், உன் விஷயத்தை தலையிட்டா உனக்கு எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி என் விஷயத்தை தலையிட்டா எனக்கும் பிடிக்காது. யார் வராங்கன்னு கூட கேட்க கூடாதா? அப்படி பணிவா கேளு. சத்தியமங்கலத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. அங்க ராமசாமி ஐயரை பத்தியாவது கேள்விப்பட்டிருக்கியா? அட்லீஸ்ட் அவரோட சன் சங்கீத சக்கரவர்த்தி வெங்கட்ராமையரை பத்தியாவது கேள்விப்பட்டிருக்கியா? இல்லடா. அவர் தான் வரப்போறார், தன்னோட இசைப்பணியை ஆரம்பிக்க போறார். விருப்பம் இருக்கிற நேர்கள் தாராளமா கலந்துக்கலாம். ஆசா வந்துட்டாரு, நியாயமா நீதான் ஆர்த்தி எடுக்கணும். பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். வரட்டா? வாங்க குருவே. இந்த ஆள் கிட்ட தான் கத்துக்க போறியா? இந்த ஆளுக்கு சங்கீதத்தை பத்தி என்ன தெரியும்? அவருக்கு என்ன தெரியும் முடிவு பண்ண வேண்டியவன் நான். கத்துக்க போற நானே கவலைப்படல, நீ ஏன் கத்துற? நீங்க வாங்க குருவே, வாங்க சிஷ்ய கொடியிலே. என்ன கேட்டீங்களா? இல்ல, கோடிகள். ரோட்ல போறவங்கள வீட்டு கூட்டிட்டு வந்து சங்கீதம் கத்துக்கணுமாடா? இந்த ஆள் தான் சங்கீத சக்கரவர்த்தி வெங்கட்ராமையரா? விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்ச மாதிரி. இந்த மூஞ்சிக்கு பட்டு வேஷ்டி வேற. பட்டு வேஷ்டி மூஞ்சிக்கு இல்ல, இதுல கண்ணாடி வேற. இது நியாயம். இதை விட பெருசா உனக்கு மாலை கிடைக்கலையாடா? கிடைக்கல. கர்நாடக சங்கீதம் என்ன கார் ரிப்பேர் நினைச்சிட்டாரா? வீடு திறந்திருந்தா உடனே உள்ள நுழைஞ்சிருந்தா? ரோஷம் இருக்கிற ஆம்பளையா இருந்தா இந்நேரம் வெளியில போயிருக்கணும். இவருக்கு தான் எதுவுமே கிடையாது. ஆகா ஆகா ஆகா, இது காமோதி ராகம். திஸ் இஸ் எ மௌன ராகம்.
மூணுண்டு வாஷிங்கோ முடிந்தேன். இது சேர்த்துட்டா இப்பதானே சேர்க்கிறோம். மைத்துனா இப்ப நான் வாசிக்க போறது கரகர பிரியா. கேட்கறதுக்கு இனிமையா இருந்தாலும் கத்துக்கிற சிரமமா இருக்கும். சரஸ்வதி மேல பாத்து போட்டு பாடத்த ஆரம்பிங்க. ரெடி 1 1 1 2 3 4. ஏண்டா உன் குருநாதர் பாடெல்லாம் கத்து கொடுத்துட்டாரா? என்னக்கா பாடத்தை இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கோம். போக போக பாரு, கச்சேரியில பாடுற அளவுக்கே தேடிடுவேன். கச்சேரியில வேற பாட போறியா? அந்த ஆளை கண்டாலே எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. அவரை பார்த்தாலே என் வயிற்றுல நெருப்பெறிகிற மாதிரி இருக்கு. அந்த ஆளே பெரிய அயோக்கிய, அவருக்கு நீ சிஷ்யனாடா? இன்னொரு தடவை அவர் இங்க வந்தாருன்னா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். மம்மி ஓ, ஒரு 20 ரூபாய் கூட. 20 ரூபாயா? என்கிட்ட அது ஒரு 15 ரூபாய். இல்லடா. பச்சையா இருக்குமே 5 ரூபாய் நோட்டு 5 rupees. அந்த 5 rupees ஒண்ணு கூட. ஏண்டா இல்லங்கிற அப்புறம் இங்கிலீஷ்ல வேற கேக்குற? 1 ரூபாய்? ஒரு பைசா கூட கிடையாது. ஒரு பைசா கூட கிடையாது இல்ல? ஆஹா. என்னமா இதெல்லாம்? என்ன பெத்ததுல இருந்து எத்தனை நாளா எனக்கு மட்டும் பொங்கி போட்டு நீ வெறும் வயித்தோட படுத்திருக்க. போன வாரம் கூட நீ உடம்பு சரியில்லாம இருந்தப்ப மருந்துக்கு காசு இல்லாம நாயா போய் அலைஞ்சனே. அன்னைக்குள்ள உங்ககிட்ட இவ்வளவு நகை இருக்குங்கிற விஷயத்தை நீ சொல்லவே இல்லையம்மா. இதெல்லாம் வச்சுட்டு என்னமா பண்ண போறோம்? போகும்போது போட்டுட்டா போறோம். போகும்போது போட்டுக்கிறதுக்கு இல்லப்பா, எனக்கு தான் இருக்கும்போதே இதையெல்லாம் போட்டுக்கிற பாக்கியம் இல்லையே. உனக்கு வரப்போறவளுக்கு போட்டு அழகு பார்க்கத்தான்ப்பா இதையெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன். இப்ப சொல்லு, நான் செஞ்சது தப்பா? காலையில எழுந்த உடனே சிகரெட்டாப்பா? ஏய் என்னடா இது? இதான்டா எனக்கு முதல் சிகரெட். அம்மா வண்டி எடுக்கணும்னு எடுத்துட்டியா? அது எடுக்க இன்னும் 1 மாசம் ஆகும். ஏன் வண்டி நிறுத்தின? கையை வச்சுட்டு சும்மா வந்தா வண்டி ஓட்டுற. இப்படி கிண்டிக்கிட்டே வந்தா என்னால வண்டி ஓட்ட முடியாது. உனக்கு மட்டும்தான் வண்டி ஓட்ட தெரியுமா? எனக்கும் தெரியும். பின்னால உட்காரு. எங்க போற? அது நீ போன அப்புறம் தெரிஞ்சுக்கோ.
அங்க அவ்வளவு இடம் இருக்குல்ல, இங்க இடிச்சுட்டு தான் உட்காரணுமா? ஏன் இங்கதான் உட்காருவேன். சரி, நீ இங்கே உட்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, யுவர் ஆர்டர் ப்ளீஸ். என்ன வேணும் மேடம்? எனக்கு இவர் வேணும். தர முடியுமா உன்னால? சாரி மேடம், சாப்பிட்ற ஐட்டமா கேளுங்க, சப்ளை பண்றோம். சைட் அடிக்கிற ஐட்டம் சப்ளை பண்ண முடியாது. அப்படியா? இந்த மெனு கார்டுல எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அத்தனையும் ஒவ்வொன்னா கொண்டு வா. இதோ, போயா. எக்ஸ்கியூஸ் மீ, would you please come here? என்னாச்சு? திடீர்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுறீங்க? ஐயாவுக்கு மூடு வந்துட்டா இங்கிலீஷ் மட்டும் இல்ல, உலக பாஷைகள் அத்தனையிலும் பேசுவேன். கம் டார்லிங், கம். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல, இன்னும் கொஞ்சம். மத்தவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருக்கணும். இன்னைக்கு நான் ரொம்ப குஷியா இருக்கேன், அதனால ஊட்டி வருதுன்னு முடிவு பண்ணிட்டேன். My goodness. அப்படியே வாய் தரங்க. உதட்டுக்கும் விரலுக்கு நடுவுல ஸ்பூன் எதுக்கு? யாரோ பொறாமப்படுறாங்க. என்னடா அந்த ஆள் ஊட்டி விடுறாரு? அவ ஊட்டி விட்டா என்ன, கொடைக்கானல் விட்டா என்ன? அந்த ஆள் உனக்கு ஆகாத முடிவு பண்ணிட்டல, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? சாரி, நீங்க மட்டும் சாப்பிட்டா பத்தாது, நாங்களும் சாப்பிடணும். நெஞ்ச தொட்டுட்டீங்க குருவே. உன்னை விட அழகு ஜாஸ்தி, படிப்பு ஜாஸ்தி, பணமும் ஜாஸ்தி. மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படாத. இதுதான் உனக்கு கிடைக்கிற கடைசி சந்தர்ப்பம். அங்கதான் அழகு வழி இது இல்ல, அவ பின்னாலே போக வேண்டியதானே? ஏன் பின்னால அலையறீங்க? சும்மா சொல்லக்கூடாது. நீ கோவப்படும்போது கூட அழகாவே இருக்க. கூலா ஒரு வார்த்தை ஐ லவ் யூன்னு சொல்லு பாக்கலாம். என்ன இந்த சிலுப்பு சிலுப்புற? நாளைக்கு வைக்கிற மாதிரி கடப்பார. ஹலோ, மை டெஸ்டிங் 1 2 3 3 2 1. ஹலோ ஹலோ. அன்பார்ந்த பெங்களூர் தமிழ் மக்களே, இந்தியாவில் பல இடங்களில் சாதனை புரிந்து வந்த நமது அண்ணன் இங்கேயும் சாதனை புரிய வந்துள்ளார். இரவு பகல் அயராது 24 மணி நேரமும் இங்கே சைக்கிள் ஓட்ட வந்திருக்கிறார். அதனால பெரியோர்களும் தாய்மார்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டத்திற்கு பல குமரிகளும் பல குட்டிகளும் இங்கே வந்துள்ளார். எனவே சைக்கிள் பயணம் வெற்றி அடைய அவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். இந்தியா உதைக்கட்டத்திலே 2 சக்கர சைக்கிளை 2 கால்களால் மிதித்து சாதனை புரிபவர் ஒரே ஒருவர் தான், அவர்தான் இவர். பெரியோர்களே, தாய்மார்களே, ನನ್ನ ಹೆಸರು ದೇವರಾಜ್, ಮೈಕ್ನಲ್ಲಿ ಹೇಳಿ. எழுதிப்பா. நண்பர்களே, நம்ம எம்ஜிஆர் தோட்டத்தை சேர்ந்த தேவராஜ் 10 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 20 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ஓ, இப்பெல்லாம் இதுதான் 20 ரூபாயா? நம்ம தேவராஜ் அவர்கள் 20 ரூபாய் கொடுத்ததை தெலுங்கில் தெரிவிக்கிறார். சிவாஜி நகரை சேர்ந்த பசுவமால் 10 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அண்ணே, ஒரு நிமிஷம். இனிமே யார் பணம் கொடுத்தாலும் பிரியா பேர சொல்லணும். ஆம்பளை கொடுத்தா பிரியராமன் சொல்லுங்க, பொம்பளை கொடுத்தா பிரியலட்சுமின்னு சொல்லுங்க. பிரியா பிரியான்னு ஒரே பிரியா மயமா இருக்கணும். அசத்திடுற அண்ணன் மேல் உள்ள பாசத்தால், பிரியத்தால், நேசத்தால் உயர்திரு பிரியா ரவி அவர்கள் கைம்பெண்கள் மறுவாழ்வு நிதிக்காக 10 ரூபாய் கொடுத்து அவர் நெஞ்சை மட்டுமல்ல அவர் இல்ல ஏன் நெஞ்சையும் தொட்டு விட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். பிரியா ரவி அவர்கள் 20 ரூபாய் கொடுத்தார். பிரியா ரவி அவர்கள் 30 ரூபாய் கொடுத்திருக்கிறார். பிரியா ரவி அவர்கள் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார்.
பிளான் பண்றேன்னு தெரிஞ்சுக்கலாமா? போலீஸ்க்கு போன் பண்ணி வீட்டுக்கு முன்னால ஒருத்தர் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல போறேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓட்டும் போது தொல்லையா தெரியலையா? இப்ப மழையில நனையும் போது மட்டும்தான் தொல்லையா தெரியுதா? ஏன் வீணா முறைக்கிற? அவரை கண்டாலே உனக்கு பிடிக்காத? அவரை பார்த்தா வயிற்றுல நெருப்பெறிகிற மாதிரி இருக்கும். அவர் தான் அயோக்கியனாச்சே. உனக்கே தெரியாம நீ ஆசான விரும்புற, அதான் உண்மை. அக்கா அடிபட்டு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிருக்குன்னு போன் வந்திருக்கு. மூணாம் நம்பர் வார்டுல இருக்கா. Who the hell are you? அடிபட்டு மயக்கமாக்குற பேஷண்ட டிஸ்டர்ப் பண்றியே, அறிவு இருக்கா உனக்கு? என்னடா 4-5 நாளா செட்டு பக்கம் ஆளே காணோம். ஹாஸ்பிட்டல் அவளை பார்க்க போயிருந்த முதலாளி. உனக்கு என்னடா அங்க வேலை? நீ கட்டின தாலி அவ மதிக்கிறாளா? உன்னை நாயை விட கேவலமா வேற பேசுறா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? மான மரியாதை கிடையாது உனக்கு? இவளை விட்டா வேற பொண்ணே கிடையாது உனக்கு இந்த உலகத்துல. மத்தவங்க மாதிரி நான் கல்யாணம் பண்ணியிருந்தா அவளை ஈஸியா தூக்கி எறிஞ்சிருப்பேன். ஆனா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னால அவளை மறக்க முடியாது முதலாளி. ஏண்டா வேலைக்கு வரலன்னு கேளுங்க, என்னால பதில் சொல்ல முடியும். ஏண்டா பொண்டாட்டி பார்க்க போனேன்னு கேட்காதீங்க, என்னால பதில் சொல்ல முடியல. ஆறுதலா நீங்க ஒருத்தராவது பேசுவீங்கன்னு நினைச்சேன். நீங்களும் இப்படி திட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். டேய் ரவி, பயணிகள் கவனிக்கவும். தடம் எண் 400 சென்னையிலிருந்து வேலூர் மார்க்கமாக கிருஷ்ணகிரி செல்லும் பேருந்து 10 மணி 15 நிமிடங்களுக்கு புறப்படும். டிரைவர், அங்க பாரியா, எவனோ ஒருத்தன் ஏசுன மாதிரி கையை காட்டி நிக்கிறான். கொஞ்சம் வண்டி நிறுத்து. கண்டக்டர் கொடையை கொஞ்சம் பிடிங்க, நான் மேலே ஏறிக்கிறேன். யோ, என்ன கண்டக்டர் நினைச்சியா இல்ல காவல்காரன் நினைச்சியா? கண்டக்டர் தொழிலை பத்தி என்கிட்ட பேசுறியா? எங்க அப்பாவே பெரிய கண்டக்டர், அதுவும் லேடி ஸ்பெஷல் கண்டக்டர். பரம்பரை தொழில் வேணாங்கிறதுக்காக தான் வேற தொழிலை மாத்திட்டேன். யோ, இதெல்லாம் மாமனார் வண்டியா? ஏரியா முதல்ல, அட ஏரியா. கதவை மூடிட்டு வண்டி எடு. போனா போதும் வண்டி நிறுத்தி ஏத்துறேன். என்ன எவ்வளவு திமிரா பேசுற? டிக்கெட் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு இந்த மரியாதை கொடுக்குறீங்களே, டிக்கெட் வாங்காம தான் என்ன பண்ணுவீங்க?
அம்மா ஸ்கிரீன் ப்ளூவா இருக்கு. நைட் என்ன ஃபிலிம் காட்டுவீங்க? ப்ளூ ஃபிலிம் காட்டுறோம். முதல்ல டிக்கெட்டை காமிச்சிட்டு சீட்ல போய் உட்காரியா. நாங்க ஒண்ணும் பிரம்மா இல்லைங்க. எங்களுக்கு கை 2 தான் இருக்கு. முதல்ல எங்க சீட்ல போய் உட்கார்றோம். நீங்க எல்லாருடைய டிக்கெட்டையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்க கிட்ட கேளுங்க. அப்ப நாங்க காட்டுவோம் எங்க டிக்கெட்டை. எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்களுதா? உங்க சீட்டு கடையில இருந்தனால உங்களுதான் என்னமோ நினைச்சேன். என்ன சீருட்டு போயிட்டா நம்மளுக்குப்பா. ஏயா இத கரெக்டா கையில வச்சுட்டு உட்கார்ந்து கூடாதா? உன்னால பாரு எனக்கு கெட்ட பேரு. கண்ணை மாதிரி எரிக்கிறாங்க. டிக்கெட்டை காமிச்சிட்டு தூங்கியா. என்னங்க இது? கல்யாண ரேகை கரை புரண்டு ஓடுது. காலகாலத்துல பண்ணி கூடாது. கொழுப்பு தான் உனக்கு. டிக்கெட்டை குடியா. யோ என்ன இது? டிக்கெட் எங்களுக்கு தெரியும். இது பெங்களூர் போற டிக்கெட். கிருஷ்ணகிரி போற வண்டியில பெங்களூர் போக முடியாது. கிருஷ்ணகிரி போற வண்டியா? டிரைவர் வண்டி நிறுத்தி தொலையா. இந்த ஆளோட பெரிய தொல்லையா போச்சு. கண்டக்டர் சார், மழை பெய்ற ராத்திரில பாதியில இறக்கி விட்டா எப்படி சார்? யோ என் தலை எழுத்தியா. உன்ன வண்டி ஏத்துறதுக்கு பதிலா உன் மேல வண்டி ஏத்திக்கணும். ஏன் வந்து உயிரை வாங்குறீங்க? முதல்ல போய் இறங்க இல்லையா? வீட்டு காலையே தானே இருக்கு. இப்படியே வேலூர் வரைக்கும் வந்துடுறேன். அதனால பார்த்தா பாவமா இருக்கியா. வேலூர் கிட்ட குறைஞ்சா போயிருவேன். யோ நீ ஒழுங்கா வாய மூடிட்டு இல்லாட்டி உன்னை இறக்கி விட்டுருவேன். யோ முதல்ல படிக்கட்டுல போய் இல்லையா. அதான் என் நேரம். ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்து தரேன்னு சொன்னானுங்க. கடைசியில பஸ்ல ஏத்தி விட்டு இப்ப என்னன்னா படிக்கட்டுல இறக்கி விட்டானுங்க. மேடம் டிக்கெட் ப்ளீஸ். உட்காருங்க உட்காருங்க. நீங்க சிரமப்பட வேண்டாம். உட்கார்ந்துகிட்டே கொடுக்கலாம். கண்டக்டர் அல்லையாதையா. மேடம் மேடம் டிக்கெட் கேட்டா அந்த ஆள் பக்கத்துல போய் நிக்கிறீங்க. லவர்ஸா? நானும் பெங்களூர் போக வேண்டியவதா. அவசரத்துல இந்த பஸ்ல ஏறிட்டேன். நீங்களா இறக்கி விடுறதுக்கு முன்னாடி நானே இறங்கிக்கிறது பெட்டர் இல்லையா? பொம்பளையா இருந்தாலும் மனசு நிறைய மரியாதையை பதுக்கி வச்சிருக்காங்க பாரியா. நல்ல வேலை வேலூர்ல எப்படா தனியா இறங்குறதுன்னு யோசிச்சேன். பரவாயில்ல, உனக்கு நீங்க இருக்கீங்க. நீங்க மேல் படிக்கல நில்லுங்க, நான் கீழ் படிக்கல நிக்கிறேன். ஏன்பா இந்த பெங்களூர் டிக்கெட் ஏதாவது தவறி போய் உட்காந்துருக்கா? கீழ் படிக்கட்டு ஒண்ணு காலியா தான் இருக்கு. பெங்களூர் செல்லும் பேருந்து இன்னும் சற்று நேரத்தில் 4வது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். ஏங்க இது பெங்களூர் போற வண்டி தானே? பெங்களூர் போகுது சார். நல்லா தெரியுங்களா? முன்ன பின்ன போயிருக்கீங்களா? பெங்களூர் தான் சார் போகுது. இல்ல உங்க ஹைட் சந்தேகமா இருக்கு. எதுக்கும் போர்டை பார்த்தே சொல்லுங்க. யோ பெங்களூர் தான் போகுது. அப்ப விடுங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. சார் ரைட். பெட்டி. லா 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 லா. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகை. அம்மா வாங்க சார். ஏண்டா ஒரு இடத்துக்கு போனா எங்க போற எப்ப வருவேன்னு சொல்லிட்டு போறது இல்லையா? கோச்சுக்காதம்மா, என் வேலை அப்படி. திடீர்னு முதலாளி மெட்ராஸுக்கு போயிட்டு வான்னு சொல்றாரு. போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப நான் சந்தோஷமான மூட்ல இருக்கேன். எடுத்துறாது. உன்னை மாப்பிளை பாக்குறதுக்காக சுந்தராபுரத்துல இருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்து திரும்பி போனாங்க தெரியுமா? போனா போறானுங்க போ. அந்த சூலூர் பொண்ணாவது பரவாயில்ல, சுமாரா இருந்தது. போய் அந்த சுந்தராபுரம் பொண்ணை கட்டிக்க சொல்றியே, உன் மகனோட பர்சனாலிட்டி நீயே புரிஞ்சுக்கலன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஆமாண்டா, நீ பெரிய மன்மத குஞ்சு. சரி, நான் மன்மத குஞ்சு இல்லதான். ஆனா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அதை மறந்துட்டியா? அதெல்லாம் காக்காக்கி தான், மனுஷாளு கிடையாது. அப்படின்னு ஒரு காக்காய்க்கே பிறந்திருக்கலாம். பேசாதடா, கருப்பண்ண சாமி மாதிரி இருந்துகிட்டு பேச்சு பாரு. கருப்பண்ண சாமியா? இப்ப என் கலரை பத்தி குறை சொல்றியே. கருப்பான எங்க அப்பனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இது சம்பந்தமா நீ யோசிச்சிருக்கணும். சரி சரி போதும். அந்த சுந்தராபுரம் பொண்ணு இருக்காள, அவ SLC வரைக்கும் படிச்சிருக்காளாம். டைப் வேற பாஸ் பண்ணிருக்காளாம். நாளைக்கு அவளுக்கே ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சதுன்னு வை, உனக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருக்கும்பா. புரியுதுமா? உன் மகனுக்கு நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்கிற ஆதங்கத்துல பேசுறது புரியுது. உனக்கு என்ன, படிச்ச பொண்ணு தானே வேணும்? ஆமாப்பா. சுந்தராபுரம் வெறும் SLC. ஆனா டிகிரி படிச்ச பொண்ணே உனக்கு மருமகளா வரப்போற ரேகம் முகத்துல ஓடுதே. ஏன் முகத்திலயா? அதுக்கு முன்னாடி டிகிரி காஃபி ஒண்ணு போட்டு கொடுப்பாங்களா? என்ன சார், நீங்க வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து அது அது என்ன டேய், உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காடா? பொறுப்பு இருக்காடா? நான் ஊர்ல என்ன ஒருத்தனுக்கு பொறுப்பு இல்லாம போச்சு. நீங்க இருக்க நல்ல வார்த்தையில பேசுறேங்க, இல்ல நான் கெட்ட வார்த்தையில திட்டி இருப்பேன். என்னடா திருதிரு முழிக்கிற? புரியல? ஒன்னும் புரியாதடா உங்களுக்கு. காலையில அப்படிதான் பஸ் ஸ்டாண்டுக்கு இத்தனை வண்டி இருக்கும்போது ஒரு வண்டி கூட அனுப்பாம விட்டீங்க. ஏய் இங்க பாருடா, இந்த வண்டியை நீங்க ரெடி பண்ண வேண்டிய வண்டியை நான் கீழே படுத்து ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. அதை பார்த்து ஒரு வயசு பொண்ணு கேள்வி கேட்கற நிலைமை உண்டாக்கிட்டீங்க. எங்க அவன்? எங்க அந்த தடி? எங்க அப்பன். இதோ அந்த ஆளுக்கு வயிறு இருக்கிற அளவுக்கு அறிவு இல்லாம போச்சு. ஏண்டா பூதம்,
முதலாளி அங்க பாரு, என்னையே ரொம்ப நேரமா கைய காட்டி பேசிக்கிட்டு இருக்கானே, என்ன திட்டுறானா? அது இல்ல முதலாளி, நம்ம ஒர்க் ஷாப் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வர்ற பாத்தீங்களா கேதர் பண்றாரு. இவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப் ஓனரா இருந்துட்டு ஒரு சாதாரண லேபர் மாதிரி ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓனரா? ஏன்டா சிரிக்கிறேன்? என்னடா போய் டீ வாங்கிட்டோடா. 10 ரூபாய்க்கு டீ வராதுங்க. செக் கொடுக்கன்னு சொல்றா, போடா. 10 ரூபாய்க்கு டீ வராதான். நேரம் பார்த்து போய் சொல்றான் பாருங்க. காசு கொடுத்தே இவன்ட்டெல்லாம் வேலை வாங்க முடியலையே. கட்டின விஷயம் கல்யாணம் எப்படிங்க வேலை வாங்குறது? அதனாலதான் இந்த மாதிரி தொழிலாளிகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குறேன். நானே இறங்கி வேலை செய்யறேன். ஐயோ, நான் அதுக்காக எதுவும் சொல்லல. இத்தனை வசதி இருந்தோம் நீங்க இவ்வளவு சிம்பிளா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். எனக்கு பழகி போச்சுங்க. அது சரி, உங்க பெட்டி உங்ககிட்ட கரெக்டா வந்ததா? பெட்டி வந்து சேர்ந்துருச்சுங்க. ஆனா அது கரெக்டா வந்து சேர்ந்துச்சா இல்லையாங்கிறத திறந்து பார்த்தா தான் தெரியும். உங்க பெட்டி என்கிட்ட மாறி வந்துருச்சு, அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தேன். நன்றி. உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, நானே போய் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் அது எப்படிங்க அவ்வளவு மரியாதையா இருக்கும்? நீங்க இவ்வளவு தூரம் என்ன மிதிச்சு என்ன மதிச்சு என்ன தேடி வந்து பெட்டியை கொடுத்துருக்கீங்க. நானும் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து உங்களை மிதிச்சு உங்களை மதிச்சு பெட்டியை கொடுத்தாதானங்க நல்லா இருக்கும். அதனால உங்க அட்ரஸ் கொடுங்க, நானே தேடி வரேன். நம்பர் 37 8th Cross Street, Palace Arches, Bangalore 34. ராஜேஷ், யோர் மூவ். எது? இதை எடுத்து அங்க வை. அப்பா, பிஷப் எடுத்து ஹார்ஸ் கட் பண்ணட்டுமா? No, then your queen will be exposed. அப்ப நான் எதப்பா மூவ் பண்றது? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? டாடி, யார் வந்துட்டான்னு போய் பாருங்களேன். நீதான் போய் பாரு, நாங்க விளையாடிட்டு இருக்கோம்ல. உள்ள வாங்க. வீட்டுக்குள்ள வராம போவேன். அப்பா வாங்க. ப்ளீஸ் கம். அது இல்ல, இது Miss Ravi, my dad, my mom, my sister, my brother. He's the one who transferred me to the Bangalore bus. ஓ, இவர்தானாமா நீ சொன்ன அந்த இன்ஜினியர்? இன்ஜினியரா? மிக சாதாரண ஒரு இன்ஜினியரை பத்தி நீங்க அதுக்குள்ள இவ்வளவு டீடைலா சொல்லிருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. ப்ளீஸ் பி சீட்டட். இல்ல பரவாயில்ல சார், நான் நின்னே பேசுறேன். நான் போயிட்டு வரேன். என்னங்க வந்த உடனே போகணும்னு அவசரப்படுறீங்க? You like to have some coffee? No, thanks. நீங்க இல்லன்னா என் பொண்ணு கிருஷ்ணகிரிக்கு போய் முழிச்சிருப்பா. ரொம்ப நன்றிங்க. நீங்க எனக்கு நன்றி சொல்றதை விட அந்த கண்டக்டர் தான் நன்றி சொல்லணும். அவர் மட்டும் இல்லன்னா நாங்க 2 பேரும் கிருஷ்ணகிரியில போய் முழிச்சிருப்போம். மிஸ்டர் ரவி சார், being an automobile engineer, why don't you design a car on your own? டேய் ரவி, பாட்டு இங்கிலீஷ்லயே கிழிக்கிறான். இதுக்கு மேல இங்க நின்ன உன் வண்டவாளம் தெரிஞ்சிடும். மரியாதையா கிளம்பிடு. நீங்க பேசுறதே பாடுற மாதிரி இருக்கு சார். தொடர்ச்சியா இங்கிலீஷ் பேசும்போதுதான் எனக்கு இந்த இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல்ஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதே ஞாபகத்துக்கு வந்தது. அதனால இதான் உங்க ஒரிஜினல் பெட்டி. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. ஓகே. என்ன சார் இது, இத்தனை குதிரை யானையை வெட்டி போட்டுருக்கீங்க, கொஞ்சம் கூட ரத்தமே இல்ல? Smart. Quite an interesting boy. ஏன் முதலாளி, இங்க சாமி கும்பிடுறத விட்டு நீங்க அந்த பக்கம் போறீங்க? இல்ல, சாமி கும்பிடுறதெல்லாம் சாதாரண விஷயம். எனக்கு சாமி கும்பிட தெரியாதா? அப்புறம் என்ன? ஒரு முக்கியமான விஷயமா இல்ல உன்னை கிணத்து பக்கம் கூட்டு போறேன். முக்கியமான விஷயமா? என்னது? அது என்னன்னா, கிணத்துல தண்ணி இறைச்சி உன் தலையில ஊத்த போறேன். பச்சை தண்ணியவா? ஆமா, மார்கழி மாசம் முதலாளி. அதான் வேண்டுதல். பச்சை தண்ணிய ஊத்தி ஈர துணியோட இந்த கோயில 3 தடவை நீ அங்க பிரதட்சணம் பண்ணணும். வேலைக்கு சேர்க்கும் போதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே. ஆமா, பெரிய வேலை, லிஸ்டா கொடுப்பேன். உங்க சம்சாரத்தோட நீவு நாளைக்கு நான் எதுக்கு முதலாளி அங்க பிரதட்சணம் பண்ணணும்? அவன் கிறுக்கனா இருக்கான். 55 வயசுல என்னால படுக்கவே முடியல. பச்சை தண்ணிய ஊத்திக்கிட்டு எப்படி உருள்றது? லண்டன்ல இருந்து என் பையன் வந்தாலாவது உருளுவான், அவன் வரல. அதனாலதான் உன்னை உருள சொல்றேன். என்ன இப்படி கொடுமைப்படுத்தி கும்பிட சொல்றீங்களா முதலாளி? அப்புறம் அந்த ஆட்டுக்கு எனக்கு என்ன முதலாளி வித்தியாசம்? பாரு, இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாத. ஆட்டை ஒன்னையும் கம்பேர் பண்ணாத, அது ரொம்ப வருத்தப்படும். சரி, போனா போது ஊத்துங்க. எது? நீ என்ன சிவலிங்கம் நினைப்பா? நான் அபிஷேகம் பண்ணணுமா? எடுத்து ஊத்திக்கடா கழுத. முதல்ல வேற வேலை பார்க்கணும். முருகா, இந்த ஆட்டம் ஆடுறிய ஏண்டா? உடம்பெல்லாம் ஆடுது முதலாளி. ஆடிக்கிட்டே போய் அர்ச்சனை சீட்டை வாங்க. வாட்ச பாத்துங்க. வணக்கம் சார், இவங்கதான் எங்க அம்மா. வணக்கங்க. வணக்கம். ஏமா, அன்னைக்கு நீதானே பஸ்ல பொட்டி மாறி போச்சுன்னு கொண்டாந்து கொடுத்த? ஆமா சார், ரவி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. ஆமா ஆமா. கையில தட்டோட வந்திருக்கீங்க, ஏதாவது வேண்டுதலா? என் சம்சாரத்தோட நினைவு நாளுமா, அதனாலதான் அவனையும் கூட்டு வந்திருக்கேன். வரட்டுமா?
என்ன மன்னிச்சுங்க முதலாளி. நம்ம ஆளு கோயிலுக்கு வந்திருக்க இந்த நேரத்துல நான் உங்களுக்கு அங்க பிரச்சனை பண்ணி அப்படி பண்ணும்போது என் வேஷம் எக்கத்தப்பா விலகி கண்ணு பட்டுருங்கிறியா? அட அறிவட்டவனே, அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்கின பிற்பாடு வேண்டுதலை மாத்த முடியாதுடா. சரி முதலாளி, நான் இந்த பிரார்த்தனையே சாக்கா வச்சு சென்டிமெண்டா அவன் மனசை டச் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் அப்படியே முன்னாடி போறேன், நீங்க பின்னாடியே அவன் என்ன ஃபாலோ பண்றாளான்னு நைஸா பாருங்க. என்ன முதலாளின்னு நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சியா? இந்த சூழ்நிலையில எனக்கு தெய்வத்தை தவிர நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. தெய்வத்தை இந்த வேலையெல்லாம் நான் செய்ய சொல்ல முடியாது. அதனால நான் செய்யணுன்றியா? எனக்கு இது வேணும் இன்னும் வேணும், பேசாம உருளு. பிரியா, பார்ட்டி வருதா முதலாளி? வந்தா சொல்ல மாட்டேனா பரதேசி, ஒழுங்கா உருள்ற. நல்லா பாருங்க முதலாளி. எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அவ என்ன இத்தனோண்டு ஆளா? இது என் வாழ்க்கை பிரச்சனை முதலாளி. சொல்லிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை பிரச்சனை ஆயிடும். கடவுளை நினைச்சுக்கிட்டு உருள்றா கபோதி. கண்டவளை நினைச்சுக்கிட்டு உருண்டின்னா புண்ணியம் கிடைக்காது. புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கட்டும், எனக்கு அவ கிடைச்சா போதும். கோயில் புனிதத்தையே கெடுத்துருவ போல இருக்கு. இனிமேலும் உன் பின்னால வந்தா எனக்கு மரியாதை போயிடும். நீயே தனியா உருளு, நான் வரேன். ஏன் சார் பாதிலேயே நிறுத்திட்டீங்க? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்களே. உங்க வேண்டுதலை பத்தி அப்பா என்கிட்ட சொன்னாரு. அப்பா சொன்னாரா? அப்ப சரியாதான் இருக்கும். உங்க அம்மா கொடுத்து வச்சவங்க சார். இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு உயிரோட பேரண்ட்ஸ் இருக்கும் போதே அவங்கள மதிக்காத பிள்ளைங்க இருக்கும்போது செத்து போன அம்மா மேல இவ்வளவு அஃபெக்ஷன் வச்சிருக்கீங்களே. ரியலி யூ ஆர் கிரேட். எங்க அம்மா ஒண்ணும் சாகல. சரி சரி, இன்னும் உங்க அம்மா உங்க மனசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க, போதுமா? எங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் போயிட்டு வரேன். ஏம்மா, தாய் இல்லாம ஒருத்தர் வளர்ந்தாருன்னா அவர் எப்படி இருப்பாரு? இதை ஏன் கேக்குறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் கேட்டேன். 20 வயசுல நீ இந்த அளவுக்கு யோசிக்கும் போது உன்னை பெத்தவ 40 வயசுல உன்னை விட அதிகமாவே யோசிப்பேன் இல்லையா? இதெல்லாம் உங்ககிட்ட கேக்குறேன்னு நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? கேட்டுட்ட இல்ல, அப்புறம் என்ன தப்பா எடுத்துக்கிறது? அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? கோயில்ல பார்த்தவரையா? அப்படின்னா நீ அவரை நினைக்க ஆரம்பிச்சிட்ட. உனக்கு பொருத்தமானவராங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். உங்க அப்பாவுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சவா? கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, என்ன விஷயம்? என்ன விஷயமா? போன் பண்ணி என்ன நீங்க வர சொல்லிட்டு என்ன விஷயம் என்ன கேக்குறீங்க? ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு விஷயமே இல்லையா? இருக்கு, ஆனா அது கொஞ்சம் தனியான இடம் வேணும். இதை விட தனிமையான இடம் இந்தியாவுல எங்கேயுமே கிடைக்காது, தைரியமா சொல்லுங்க. இடம் எல்லாம் ஓகே, பட் இந்த ஆரம்பிக்கிறதா இந்த ஃபர்ஸ்ட் கியர் தாங்க இடிக்குது. வண்டி கிளம்பிடுச்சு, அப்புறம் டாப் கியர் தான். நான் உன்னை காதலிக்கிறேன், உயிருக்குயிரா நேசிக்கிறேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. இதத்தானே சொல்ல போறீங்க? அசரீரி மாதிரி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க. அசடு வழியும் போதே முடிவு பண்ணிட்டேன். ஒரு பொண்ணு ஃப்ரீயா பழகினா லவ் பண்றதா அர்த்தமா? How dare you come and tell me this? என்னங்க இது, போன் பண்ணி வர சொல்லி இப்படி இங்கிலீஷ்ல திட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். போன போது இது ஆம்பளைங்க கற்பு சம்பந்தப்பட்ட விஷயம், வெளியில சொல்லி என் மானத்தை வாங்கிடாதீங்க. மிஸ்டர், வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். வேணா ஒண்ணு பண்ணலாம். பண்றது எதுவா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணுங்க. ஏன் கணத்து காட்டுறீங்க? அரையறதுக்கு தான், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க கண்ணத்தை மட்டும் நீட்ட தயாரா இருக்கீங்க, நான் கழுத்தையே நீட்ட தயாரா இருக்கேன். I love you. मैं तुमसे प्यार करती हूँ. నేను నిన్ను ప్రేమిస్తాను, ನಾನು నిన్ను ప్రీతిస్తుని, ഞാൻ നിങ്ങളെ പ്രേമിക്കുന്നു, நான் உங்களை காதலிக்கிறேன். நீங்க எத்தனை லாங்குவேஜ்ல என்ன காதலிச்சாலும் நான் உங்க காதலையும் ஏத்துக்க முடியாது, உங்களை காதலியாவும் ஏத்துக்க முடியாது. நிஜமா தான் சொல்றீங்களா? பொய் சொல்றது எங்க பரம்பரையில என் முன்னாடி தலைமுறை வரைக்கும் யாருக்குமே கிடையாதுங்க.
என்ன காதல் தோல்வியா? தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? ஆமா, இங்க வரும்போதே 2 முடிவோட தான் வந்தேன். ஒண்ணு, என் வாழ்க்கை உங்க கூட ஆரம்பிக்கணும். 2, என் வாழ்க்கையை எங்கேயே முடிச்சுக்கணும். ஏமாற்றத்தை என்னைக்குமே என்னால தாங்கிக்க முடியாது. நான் உங்களை சாரி, நான் உன்னை காதலியா தான் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். பொண்டாட்டியை ஏத்துக்க தயாரா இருக்கேன். என்ன குத்துது? பிரியா, அப்பா, நீ செய்யறதெல்லாம் சரின்னு இப்பவும் என்னால சும்மா இருக்க முடியாதுமா. நீங்க 2 பேரும் பழகிறதும் பேசுறதும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதே. இன்னைக்கு 4 பேர் பேசுவாங்க, நாளைக்கு ஊரே பேசும். இதனால என்ன பாதிப்புங்கிறது உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணை பெத்த அப்பாங்கிற முறையில எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு ஒரே வழி, நாளையில இருந்து நீங்க 2 பேரும் சந்திக்காம இருக்கிறது தான். அப்பா, நான் அவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவரோட தான் வாழ போறேன். இதுதானேமா நீ சொல்ல வர? நீ என்ன சொன்னாலும் நீங்க 2 பேரும் சந்திக்கிறது நிச்சயமா தப்புமா. அப்படி முறைப்படி நீங்க 2 பேரும் சந்திக்கணும்னா நாளைக்கே அவங்க அப்பாவை நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க சொல்லு. நண்பர்களே, இன்னையில இருந்து ஒரு வாரத்துக்கு ஒர்க் ஷாப் எல்லாம் லீவு. இன்னைக்கு நான் உங்களுக்கு விருந்து வைக்க போறேன். எவன் ஒர்க் ஷாப்ப எவன் லீவு விடுறது? இவ்வளவு சந்தோஷமா போறானா, அநேகமா அந்த பொண்ணு இவங்கிட்ட ஏமாந்துட்டான்னு நினைக்கிறேன். இவன் பர்சனாலிட்டிக்கே ஒரு பொண்ணு கிடைக்கும் போது ஏன் பர்சனாலிட்டிக்கு ஒரு பொண்ணு கிடைக்காமலா போயிடும்? நாளையில இருந்து நாமும் ஓனரா மாறிட வேண்டியதுதான். முதலாளி, 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 ஏண்டா முதலாளியை ஏலம் போடுற? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. குட் நியூஸ். அவங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா முதலாளி. இந்த சந்தோஷமான விஷயத்தை சொல்ல உங்களை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது. அப்பாங்க ஸ்தானத்துல இருந்து நீங்க தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். டேய், உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்காம வேற யாரா நடத்தி வைப்பான்? ஆனா ஒண்ணு, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம், அதுல தப்பு இல்ல. நீ தாலி கட்ட போறவளுக்கு நீ யாருங்கிற உண்மையை கல்யாணத்துக்கு முன்னாடியாவது சொல்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. டப்பா, உன் சத்தியத்தை நம்பித்தான் இந்த கல்யாணத்தையே நடக்கிறதா இருக்கேன். நம்ம கல்யாணத்துக்கு நாமளே போய் பத்திரிக்கை கொடுக்கறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உனக்கு என்ன, நீ சந்தோஷமா இருக்க. என் மனசுக்குள்ள இருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன, மகாராஜா மாதிரி இருக்கீங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. பிரியா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசுறதுக்கு எங்க நேரம் இருக்கு? தனியா பேசுற விஷயம் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். நல்ல விஷயத்துக்கு பொய் சொன்னா தப்பு இல்ல. உதாரணத்துக்கு 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. 1000 இல்லாட்டியும் அட்லீஸ்ட் 1-2 சொல்லலாம்ல. பொய் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. பொய் சொன்னா தானே பிடிக்காது. ஒரே ஒரு உண்மையாவது சொல்லிடுறேனே. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு இருக்கு, அப்ப பேசுங்க. விடிய விடிய உட்கார்ந்து நான் கேக்குறேன். ஐயோ, இது கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டிய விஷயம். எதுவா இருந்தாலும் இப்ப நான் கேட்க விரும்பல. இது ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேனே. மூட் அவுட் பண்ற மாதிரி எதுவும் பேசாதீங்க. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இல்ல, அப்புறம் இன்னொரு நாளைக்கு நீ மேல வருத்தப்படுவேன். இப்ப நீங்க பேசுறதை நிறுத்த போறீங்களா இல்லையா? இந்த பார், நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். வருத்தப்படுவேன், வெளியில போடா நான் ஏன் என்ன விரட்டுவேன். ப்ளீஸ் வேண்டாம், நான் சொல்றதை கேளு. கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்டுரு. Will you please shut up?
புருஷன் முண்டாட்டி மனம் விட்டு பேசக்கூடிய ஒரே இடம் இங்கேதான். அதனால கேக்குறேன், உன் மனசுக்கு பிடிச்சதா இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சியா? உன்னை பொறுத்த வரைக்கும் நீ விருப்பப்பட்டபடி இந்த கல்யாணம் நடந்துருச்சு. ஆனா நான் விருப்பப்பட்டபடி இந்த கல்யாணம் நடக்கல தெரியுமா? நம்ம கல்யாணத்துக்கு உனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாரும் வந்தாங்க, வாழ்த்துனாங்க. ஆனா எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க ஒரே ஒரு ஜீவன் மட்டும் வரல. யாருங்க அது? எங்க அம்மா. அம்மாவா? அவங்கதான் இறந்து போயிட்டதா சொன்னீங்களே. இறந்து போனது எங்க அம்மா இல்ல, ஆட்டோமொபைல் ஓனரும் இல்ல, அங்க வேலை செய்யற ஒரு சாதாரண மெக்கானிக். நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணிருக்கேன்? நாம 2 பேரும் தனியா இருக்கிற சந்தர்ப்பம் எவ்வளவோ கிடைச்சிருக்கு. அப்போ அது உண்மையை சொல்லிருக்கலாமே. நான் எத்தனையோ தடவை என்னை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் என்ன நீ புரிஞ்சுக்கிற சூழ்நிலை இல்ல. உன்னை கல்யாணம் பண்றதுக்காக நான் நடந்துகிட்ட முறைகள் வேணா தப்பா இருக்கலாம். ஆனா நான் உன் மேல வச்சிருக்க அஃபெக்ஷன் மட்டும் பொய் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற யதார்த்தமும் குழந்தை தரமும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா அதுக்காக இப்படி என் வாழ்க்கையை நாசமாக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுக்கு தான் அறிவில்லாம போச்சு, அந்த வயசான மனுஷனுக்கு அறிவில்லாம போச்சு. நல்ல வேளை என்ன தொடர்றதுக்கு முன்னாடி எல்லா உண்மையும் சொன்னீங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளவு பொய்ய சொன்னீங்க. இந்த சொத்துக்காக எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? உங்களை பாக்கிறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு வெளியில போயிடுங்க. இல்ல பிரியா, இப்ப நீங்க வெளியில போறீங்களா இல்ல நான் போட்டுமா? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் எதுவுமே கேட்க தயாரா இல்ல. Just get out, get out, get out, get out from here. என்னடா அது புதுசா புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு? உனக்கு யாரா இதெல்லாம் கத்து கொடுத்தா? பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட 2 ஹவர்ஸ்ல கத்துக்கிட்டேன்பா. ஆஹா, சும்மா சொல்லக்கூடாதுடா. புடவையில கூட என் பொண்ணு அழகாதான்டா இருக்கா. சரி, புடவை கட்ட அளவுக்கு நீங்க என்னடா விசேஷம்? அவருக்கு இன்னைக்கு பர்த்டேப்பா. அவர் என்ன? ஓ, அந்த மெக்கானிக்கா? பொக்கே கொடுக்குற அளவுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன கல்யாணம் பண்றதுக்கே தகுதி இருக்குப்பா. I think you differ from other fathers, Daddy. ஆசைப்பட்டவனை அடைய நினைக்கிறது தப்பில்லடா. ஆனா 5-10 கூலி வாங்குறவங்க கூட குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுறியே, நடக்கிற காரியமாடாது. நீங்க மனசு வச்சா முடியும்பா. நான் ஆசைப்பட்டது எல்லாமே இந்த வீட்டுல நடந்திருக்கு. என் கல்யாணமும் அப்படியே நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். முதல்ல அவரை பார்க்கணும். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வர சொல்லு. பொண்ணை பார்த்துதான் நிச்சயம் பண்ணணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லைங்க. உங்க குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டோம். இந்த இடத்துலதான் என் பையனுக்கு பொண்ணு எடுக்கணும்னு முடிவு பண்ணோம். நீங்க விருப்பம்னு சொன்னா இப்பவே தட்ட மாத்திக்கலாம். நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அத்தனை சீர்வரிசையும் நாங்க தர தயாரா இருக்கோம். எங்களுக்கு இவ கல்யாணத்துல ஒரு குறையும் இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஏன்பா தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லவே இல்லையே? முதலே சொல்லிருந்தா சீக்கிரமா வந்திருப்பல. தங்கச்சின்னு சொல்றியம்மா, நீ உங்களுக்கு உறவுக்கார பொண்ணா? என்னப்பா இது, நம்ம வீட்டுக்கு வந்து என்னையும் யாருன்னு கேக்குறாங்க? ஏன்பா வக்கீலுக்கு ஒரே ஒரு பொண்ணுன்னு தான் சொல்லி கூட்டிக்கிட்டு வந்த? அக்காக்காரி இருக்கிறதா அவரும் சொல்லல, நீயும் சொல்லலையே. என்னது ஆரம்பமே சரியா இல்லையே. சொந்த பொண்ணை மறைக்கிற அளவுக்கு நிலைமை இருக்குன்னா நிச்சயமா அந்த பொண்ணால ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது. அப்படின்னு ஒண்ணு இல்ல சார். உனக்கு வேண்டப்பட்ட குடும்பங்கிறதுக்காக நாங்க சம்மந்தம் வச்சுக்க முடியுமா? வக்கீலோட குடும்பம்னு சொன்னதால நல்ல குடும்பம்னு நினைச்சோம். அங்கேயே வாக்கு சுத்தம் இல்லன்னும் போது
எங்களுக்கு இந்த இடத்துல நிச்சயம் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. வாட வாங்க. வாழ வெட்டியா ஒரு பொண்ணு இருந்தா அடுத்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது கஷ்டம் தான். அதுக்காக சொந்த பொண்ணு இருக்கு இருக்கிறதையும் படிச்சிட்டீங்களப்பா. இது முன்னாடியே சொல்லிருந்தா நான் கொஞ்சம் லேட்டா வந்திருப்பேன். நீ வேதனைப்படுறது எனக்கு புரியுது. ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு அர்த்தமே அவ கல்யாணம் தான். ஓ கல்யாணம் அர்த்தம் இல்லாம போனதுக்கு காரணம் நீதான். ஏன் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடக்காம இருக்கிறதுக்கு காரணமும் நீதான். இது வரைக்கும் எத்தனையோ பார்ட்டி கிட்ட வேலை செஞ்சிருக்கேன் சார். எவனும் பணம் கூட ஒழுங்கா கொடுத்தது இல்ல. பணமும் கொடுத்து பார்ட்டியும் கொடுக்கிற முதல் ஆள் நீங்க தான் சார். பார்ட்டி மட்டும் இல்ல, என் பொண்ணையே உங்களுக்கு தர முடிவு பண்ணிருக்கேன். கல்யாணத்தை இப்ப வச்சுக்கலாம். இவ்வளவு வசதியை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண மெக்கானிக்கு உங்க பொண்ணை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு என்ன சார் அவசியம்? 2ஆம் தரமா? ஆமா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன மனஸ்தாபத்துல நானும் என் ஒய்ஃபும் பிரிஞ்சிருக்கோம். உங்க பொண்ணு பணத்தின் மேலதான் என் கூட விளையாடுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா என்ன கல்யாணம் பண்றதுக்கே முடிவு எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை விட்டு பிரிஞ்சு போனவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. லுக், உங்க நம்பிக்கை பத்தி நான் கவலைப்படல. தெரிஞ்சோ தெரியாமலோ என் பொண்ணு உங்க மேல ஆசைப்பட்டா. அவ ஆசைப்பட்டது எதுவா இருந்தாலும் எவ்வளவு விலை கொடுத்தாவது வாங்கி கொடுத்திருக்கேன். அதே மாதிரி அவ ஆசைப்படுற இந்த கல்யாணத்தை நடத்த நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா நீங்க கூலிக்கு வேலை செய்றீங்களே ஒர்க் ஷாப், அதுக்கு உங்களையே ஓனர் ஆக்கிறேன். என்ன சொல்றீங்க? இப்ப எல்லாம் பேரம் பேசி உங்க பொண்ணோட வாழ்க்கையை வியாபாரம் ஆக்கிடாதீங்க. நான் வரேன். Good morning. Your coffee is ready. Hey, எழுந்துடுறா. 8 மணி ஆகுது, இன்னும் தூங்கிட்டு. கவலைப்படாத, உனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. கெடப் கெடப் சொல்றேன் இல்ல, இன்னும் தூங்கிட்டு. டேய் ஆஷா, 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 is it KG Hospital? நேத்து ஒரு மெக்கானிக் வந்தால, அப்படி யாருன்னு பாத்து கொண்டு திருத்துறவள. என்ன, என் பொண்ணு ஒர்க்க தான் எனக்கு முக்கியம். அந்த மெக்கானிக் அவனுக்கு கொண்டு போடா.
அம்மா ஏப்பா, ஏற்கனவே உங்க அம்மாளுக்கு உடம்பு சௌரியம் இல்லைன்னு உனக்கு தெரியுமில்ல, உன்னை எங்க தேடுறது? காலாகாலத்துல வந்து உங்க அம்மாளை பாக்கணுங்கிற எண்ணமே இல்லையா? அம்மா எனக்கு மனசு சரியில்லைம்மா, அதான். இன்னைக்குத்தான் நீ மனசு சரியா இருக்குன்னு சொல்லியிருக்க. எவ்வளவு ஒருத்திய கட்டிக்கிட்ட, அவளை நான் பார்த்தது கூட இல்லை. அவளோட நீ சேர்ந்து வாழ்ந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்ப்பா. சேர்ந்தும் வாழல. இப்ப நான் அவளை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. என்னால முடிஞ்சது நான் சொல்லி பார்க்கிறேன். போய் கூட்டிட்டு வாப்பா. இதுக்கு மேல ஒரு தாய் எப்படா சொல்ல முடியும்? இந்த பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, எப்படியாவது அவளை கூட்டிட்டு வர வேண்டியது உன் கடமை. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. போடா, போப்பா. என் மேல உனக்கு என்ன கோபம் இருந்தாலும் அதை மறந்துட்டு ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு. உன்னை யார்கிட்ட கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு இருந்தனோ, அந்த அம்மா இப்ப சாவோட போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்காக வராட்டியும் ஒரு தாய்ங்கிற மனிதாபிமானத்திலேயாவது ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடு. முடிஞ்சதா? என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அம்மா எப்போ செத்து போயிட்டாங்க. அவங்கள மனசார தெய்வமா மதிக்கிறேன். தெய்வத்தை பார்க்க முடியாது, கும்பிடத்தான் முடியும். போயிட்டு வாங்க. நான் சொன்னதை திரும்ப சொல்லி என்ன கொல்லாது. எத்தனை தடவை வேணாலும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். ஒரே ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிடு ப்ளீஸ். இதையும் நம்பி நான் உங்க கூட வருவேன்னு எதிர்பார்க்கறீங்களா? வாழ்க்கையில உங்களை நம்பி ஒரு தடவை ஏமாந்ததே போதும். இனி நான் ஏமாற தயாரா இல்ல. உங்களுக்கு பொண்டாட்டி உடம்பு வேணும், அதுக்காக அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு சாக்கு. ஏய், உன்னை தொடர்ந்து ஆசைப்பட்டிருந்தா என்னைக்கோ தொற்றுப்பேண்டி. உன்னை ஏமாத்தி தொண்ணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா நீ என் பொண்டாட்டி. என்ன அதிகமா பேச வைக்காது ப்ளீஸ். வந்து பார்த்துட்டு போயிடு. உங்க அம்மாவுக்கு என்ன பாக்கணும் தானே ஆசை? கல்யாணத்துக்கு போட்டோ எடுத்தோமே, அந்த போட்டோவை தரேன், கொண்டு போய் காமிச்சு இவதான் என் பொண்டாட்டி, இவ வாழ்க்கையை தான் அழிச்சு, அதனாலதான் வரமாட்டேன்னு சொல்றான்னு போய் சொல்லுங்க. அம்மா, இப்ப உனக்கு திருப்தி தானே? சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்க அம்மா இல்லேன்னு சொன்ன ஒரே குத்தத்துக்காக இந்த அம்மா சாவுக்கே காரணமா இருந்துட்டே அம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் செஞ்ச ஒரே தப்பு உன் பேர்ல ஆசைப்பட்டது. அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அம்மா? யாரு சொல்லியும் கேட்காத மருமக தான் சொன்னாலாவது தான் மகனோட வாழ மாட்டாளான்னு ஆசைப்பட்டான். ஆனா உன் கூட பேசுறதே பாவம்னு நினைச்சு நீ வர்றதுக்குள்ள கண்ணை பூடிட்டாம்மா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நீ நல்லா இருப்பா, நீ நல்லா இரு. முதலாளி, ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவனை தாய் பாதுகாப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தாரத்தோட அன்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. தாரத்தோட அன்புதான் எனக்கு என்னைக்குமே இல்லைன்னு ஆயிடுச்சு. எனக்கு இருந்த ஒரே சொந்தம் எங்க அம்மா. அவங்களும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப நான் அனாதை ஆயிட்டேன் முதலாளி.
நான் இருக்கும்போது நீ அனாதை இல்லடா. ரொம்ப நாளா லண்டன்ல இருந்து என் பையன் வருவான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பனே, அப்படி ஒரு சொந்தமே எனக்கு கிடையாது. ஆமாடா, என் சொத்துக்கு பாதுகாப்புக்காக நான் அப்படி சொன்னேன். நீ ஒரு பொய்ய சொல்லி பொண்டாட்டிய தேடிக்கிட்ட, நான் ஒரு பொய்ய சொல்லி ஒரு மகனை தேடிக்கிட்டேன். எனக்கு உனக்கு அதுதான் வித்தியாசம். நான் இருக்கும்போது நீ அனாதையே இல்ல. வாடா வா. என் சொத்து பூரா ரவி பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். என்னால அதுதான் செய்ய முடிஞ்சது. உங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சதே நீங்க நல்லபடியா வாழ்றதுக்கு தான். தகுதியும் தராதரம் தான் அவன் பேர்ல உள்ள வெறுப்புக்கு காரணம்னா, நீ எதிர்பார்க்கிற அத்தனையும் நான் செய்ய தயாரா இருக்கேன். எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் கூட போய் குடும்பம் நடத்துமா? நீங்க சொத்தை எழுதி வச்சுட்டா மட்டும் அவர் செஞ்ச செயல் உண்மையாயிடுமா? ஒரு நல்ல வேலைக்காரனா இல்லையான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஒரு நல்ல புருஷனாங்கிறத முடிவு பண்ண வேண்டியவன் நான். இது ஏன் வாழ்க்கை, நான் முடிவு பண்ணிக்கிறேன். அப்பா, இத்தனை நாளும் வீதியில நின்னு தகராறு பண்ணுவேன், இன்னைக்கு வீட்டுக்கு வந்து என்ன அடிச்சு இழுத்துட்டு போறான்னா, எனக்கும் அந்த ஆளுக்கு உறவு இருக்கின்ற ஒரே காரணம் தானே. அந்த உறவே வேண்டாம், எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. இத பாருடி, இந்த கல்யாணம் நீயா விரும்பி ஏத்துக்கிட்ட ஒண்ணு, நாங்க நடத்தி வச்சது இல்ல. ஆமா, விருப்பப்பட்டேன், கட்டி வச்சுங்க. இப்ப விருப்பம் இல்லை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க கூடாது? எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ற பொண்ணத்தாமா நான் பாத்திருக்கேன். அப்பா கிட்டயே டைவர்ஸ் கேக்குற முதல் பொண்ணு நீதாமா. உங்களால முடிஞ்சா டைவர்ஸ் வாங்கி கொடுங்க, இல்லன்னா வேற லாயரை வச்சு என்னால வாங்கிக்க முடியும். தாராளமா வாங்கிக்க. புருஷன் வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்துட்டா பெத்தவங்க வச்சு காப்பாத்துவாங்கிற தைரியத்துல தாண்டி ஒவ்வொரு பொண்ணும் பொட்டிய தூக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துடுறா. அந்த மாதிரி சராசரி அப்பா இல்லனா நீ தாராளமா வெளியில போலாம். தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்தப்போ வீட்டுல வாழ வெட்டிய ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்ல வைக்கப்பட்டுட்டு நான் ஒரு தீர்க்கறதையே மறைச்சு நீங்க இன்னைக்கு வெளியில போன்னு சொல்றது ஒண்ணு பெருசா தெரியல. பெத்த பொண்ணை விட அந்த மெக்கானிக் பெருசா போயிட்டான்ல. இவ்வளவு கீர்த்தனமான அப்போ நான் பார்த்தது. யார்கிட்ட பேசுறேன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசு. ஏன் புருஷனை பத்தி கேவலமா பேசு. நீ யாரடி? குழந்தை இல்லாத குறைக்காக அனாதை விடுதியில இருந்து எடுத்து வளர்த்தவ தாண்டி நீ. அதுக்கப்புறம் பிறந்தவங்க தான் இவங்க 2 பேரும். இவங்க மேல வச்ச பாசத்தை விட உன் மேல வச்சிருந்த பாசம் தாண்டி அதிகம். அவரை பார்த்தா கீழ்த்தரமானவன்னு பேசுன. ஆமா, நான் கீழ்த்தரமானவன் தான். மாப்பிள்ளைய பத்தி பேச உனக்கு எந்த விதமான யோகியதையும் கிடையாது. அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த கல்யாணத்தை அன்னைக்கே நிறுத்தி இருக்க முடியும். மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதனாலதான் கூப்பிட சொன்னேன். என்ன நீங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லலாம். நீங்க நினைக்கிற மாதிரி பிரியா எங்க பொண்ணு இல்ல. ஃபாதர் பிரான்சிஸ் தான் அவளை கொண்டு வந்து எங்க கையில கொடுத்தாரு. இதுவரைக்கும் இந்த உண்மை அவளுக்கு தெரியாது. உங்க முதலாளி உங்களை பத்தின எல்லா விஷயமும் சொன்னப்புறம் தான் உங்ககிட்ட எதையுமே மறைக்க கூடாதுன்னு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இனிமே அவளை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்ககிட்ட தான் இருக்கு. பிரியாவை நீங்க பெற்றீங்களா வளர்த்தீங்களாங்கிற பிரச்சனையே எனக்கு கிடையாது. ஏன்னா நான் நேசிக்கிறது அவளோட மனசுதான். இனிமே எந்த சூழ்நிலையிலும் அவதான் எனக்கு பொண்டாட்டி. அவ அனாதைங்கிற உண்மை என் மூலமா தெரியாது. ஆனா நீங்களும் அதை காப்பாத்தணும். உன்னை ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக உன்னை தொட்டு தாலி கட்டினவரையே நீ தூக்கி எறிஞ்சிட்ட. உன்னை தோல் மேல தூக்கி வளர்த்தவங்களையே நீ தூக்கி எறிஞ்சிட்ட. இந்த மாதிரி பொண்ணு இருக்கிறத விட வெளியில போறதே மேல். கட்டினவன் தான் ஏமாத்திட்டான்னு நினைச்ச. பெத்தவங்களும் ஏமாத்திட்டாங்க, வளர்த்த நீங்களும் ஏமாத்திட்டீங்க. இனிமே என் வாழ்க்கையை நானே முடிவு பண்ணிக்கிறேன். ஹலோ, அவ எங்க போனாலும் அவளை தீர்த்து கட்ட வேண்டியது உங்க பொறுப்பு.
பாக்கல. நான் செஞ்ச தப்புக்கு அந்த பொண்ணை பழி வாங்க நினைச்சிட்டீங்களே. டேய், என்னடா புரிஞ்சுக்காம பேசுற? உன் லைஃப் விட எனக்கு எதுவும் முக்கியம்டா. அதனால அப்படி செஞ்சேன். நான் அவரை விரும்பினேன், இல்லன்னு சொல்ல. ஆனா ஒரு பொண்ணோட லைஃப் அழிச்சுதான் என் கழுத்துல தாலி ஏறணும்னா அந்த வாழ்க்கை எனக்கு தேவையே இல்ல. ஆஷா, நான் சொல்றத கேளுடா. அவன் யோக்கியனா இருந்தா நீ எப்ப அவனை விரும்பினியோ அப்பவே உண்மை சொல்லிருக்கணும். இது வரைக்கும் மறைச்சிருக்கான்னா ஏதாவது மோட்டிவ் இல்லாம இருக்காது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இனி உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. என்ன பண்ணணுங்கிறது எனக்கும் தெரியும். ஆஷா, நீங்க எதுவும் பேச வேண்டாம். போங்கடா. ஐயா, நீங்க தான். நான் தான் கொலை பண்ண சொன்னேன். இப்ப நான் தான் வேணாங்கிறேன். போங்கடா. இங்க வரும்போது 2 முடிவோட தான் வந்தேன். 1, என் வாழ்க்கை உங்க கூட ஆரம்பிக்கணும். 2, என் வாழ்க்கை எங்கேயே முடிச்சுக்கணும். ஏமாற்றத்தை என்னைக்குமே என்னால தாங்கிக்க முடியாது. அநாத விடுதியிலிருந்து எடுத்து வளர்த்தவதான் நீ. பிடிவாதம்னு பெருசா நினைச்சு தன்னால முடியலைங்கிறப்போ சாகிறதுன்னு முடிவெடுக்கிறது இந்த பொம்பளைங்களுக்கே சகஜம்தான். சொத்துக்கும் சுகத்துக்கும் ஆசைப்பட்டவரா இருந்தா அவர் என்னைக்கும் என்ன கல்யாணம் பண்ணிருக்கலாம். உங்களுக்காக எவ்வளவு தூரம் இறங்கி வர முடியுமோ அவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டாரு. நீங்க சாகிறதால மட்டும் இதுக்கு ஒரு முடிவு கட்டிட முடியாது. இப்பேற்பட்ட புருஷன் கிடைக்கலன்னு நான் வருத்தப்பட்டேன். அப்படி கிடைச்சும் அவர் கூட உங்களுக்கு வாழ தெரியலன்னா அது உங்களோட தப்பு. அப்புறம் உங்க இஷ்டம். உன் கண் கலங்கனா என் மனசு தாங்க மாட்டேங்குது. இவ்வளவு நாளா உனக்காக என் மனசு கலங்குதே, அது மட்டும் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? இது கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டிய விஷயம். எங்க அம்மா ஒண்ணும் சாகல. இது ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். உன்னை கல்யாணம் பண்றதுக்காக நான் நடந்துகிட்ட முறைகள் வேணா தப்பா இருக்கலாம். ஆனா நான் உன் மேல வச்சிருக்க அஃபெக்ஷன் மட்டும் பொய் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் செஞ்ச ஒரே தப்பு உன் மேல ஆசைப்பட்டது. அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அம்மா? பிரியா 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 பிரியா. இனிமேல உன் பிடிவாதத்தை என்னால மாத்த முடியாது. உன் கூட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாளா போராடி பார்த்தேன். என்னால முடியல.
வாழும்போது நான் உங்ககிட்ட தோத்துட்டேன், ஆனா சாவுல நிச்சயம் ஜெயிச்சிருவேன். புரியல? உன் உயிர் போகும்போது என் உயிர் கூடவே வரும். நாம செத்து போனதுக்கு அப்புறம் யாரோ புருஷன் முன்னாடி செத்து போயிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போது உனக்கு நான் புருஷங்கிற சொந்தம் என் ஆத்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன்.